ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டேய் என்னடா கேமரா முன்னாடி உட்காந்துட்டு மூஞ்ச சோரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை நண்பா, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா என்னோடய ஃபார்மஸ் வந்து இந்த பான்ஸ் ஃபேஸ் வாஷை வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபேஸை பிரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரியலாக இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபேஸை பிரைட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ செக் பண்ணிடுவோம். சரியா? இந்த ஃபேஸை இந்த பான்ஸு நானாக அதுவாக சொல்லி பார்த்துருவோம். இருங்க, நான் போயிட்டு நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வீடியோ வந்து பார்த்தோன்னா அப்படியே ரன்னிங்கில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதோட கண்டினியூட்டியும் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது ரியல்னு உங்களுக்கு நம்ப தோணும். ஸோ ரியலாக ஃபேக்கான எனக்கும் தெரியாது. வாங்க செக் பண்ணிவிடுவோம். நானும் போய்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வீடியோவை எங்கேயுமே கட் பண்ணலை. மூஞ்சில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. ரியலாக வந்து பார்த்தோன்னா ஃபேஸை வெறும் தண்ணியால் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பான்ஸ் ஃபேஸ் வாஷ் அதாவது எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பிரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 50 கிராம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எடுத்துக்கணும்? சரி, கொஞ்சமாக எடுப்போம். வெளியே வந்துரு. என்ன இவ்வளோ ஸ்லோவாக வரான்? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் லைட்டாகவே அப்ளை பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு லிமிட் தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதை அப்ளை பண்ணுவோம். கச்சு. ஓகே, கையில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு மூஞ்சில் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணுவோம். இந்த சுண்ணாம்பை மூஞ்சியில் அப்ளை பண்ணவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்ளை பண்ண டேய் இர்றா, ஒரு நிமிஷம் இர்றா, நான் இதை வீடியோ முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கண்ணை தேய்க்கிறேன் இல்லையா? ஸோ இதோட விளைவு வீடியோவோட கடைசியில் தான் தெரிஞ்சது. நானும் ஃபேஸில் தேய்ச்சி என்னடா மூஞ்சில் ஒன்றுத்தையுமே காணோம். டேய் கலரே வரலையடா. சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணுமோ? சரி, தேய்ப்போம், எவ்வளோ இருக்கோ ஃபஸ்ட்டு இருக்கிற வரையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேய்க்க பட் கம்மியாயிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 50 கிராம் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சத்தை கூட எடுத்துக்கலாம். சரியா? திறந்துருச்சு. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சத்தை வந்து பார்த்தோன்னா கையில் எடுத்துப்போம். எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். வழக்கம் போல் கையில் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வருதுப்பா கலரு. டிங் நல்லா எல்லா இடத்துலையும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெக்கு கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ப்போம். மேலே கீழே கண்ணுக்கு கீழே அவ்வளோதான் சொல்லி அப்ளை பண்ணால் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்குறான். டேய் அமைதியாடா, நான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இதை வந்து பார்த்தோன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இதை நம்மளோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவனுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நானும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், மூஞ்சில் ஒரு இடத்த விடாமல் எல்லா இடத்துலையும் மாவு தடவிட்டு, ஆனால் கடைசியில் ஒன்றுமே இல்லையே. சரி, வாஷ் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். ஏதாவது வந்து பார்த்தோன்னா எஃபெக்ட் இருக்கா இல்லையா, எல்லோரும் சொன்ன மாதிரி ஏதாவது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டேன். அப்போ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நடந்தது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி கண்ணை வச்சு நல்லா தேய்ச்சேன் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தோன்னா லைட்டாக கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ கண் எரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டீசெண்டாகவே வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் ரொம்ப ஹெவியாக அப்ளை பண்ணி கண்ணுக்குள்ளெல்லாம் என்ன மாதிரி பண்ணிக்காதீங்க. நான் போயிட்டு அப்படியே டவல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா தொடச்சிட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே வந்து பார்த்தோன்னா சொல்லுங்கள். நான் என்னோடய டவல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, நான் வந்து இப்போ அப்படியே லைட்டாக பொறுமையாக துடைக்கிறேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? டேய் டவலை ஏறுற அப்போ தானே தெரியுன்றீங்களா? எனக்கு பார்க்க ஏதோ கொஞ்சமாக மூஞ்சில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, துடைப்போம். ஏதாவது தெரியுதா? நல்லா தேய்ச்சி துடைப்போம். கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழேன்னு. ஆனால் கண்ணு தான் கொஞ்சமாக எரியுது. சரி, ஓகே, நம்ம துடைச்சிட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, மூஞ்சி எல்லாத்தையும் துடைச்சாச்சு. தண்ணியை ஃபுல்லாக வலித்து எடுப்போம். ஓகே, இது இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து நார்மலான என்னோடய முள்ளமன்றி மண்டையை வந்து நல்லா பண்ணிக்கிட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சரி, ஓகே, பழைய வீடியோ போடுறேன். ஸ்டார்டிங்கில் இந்த மூஞ்சிக்கும் இப்போ இருக்கிற மூஞ்சிக்கும் ஏதாவது வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தெரிகிறதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸ் ஏதாவது சப்போஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குன்னே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸையும் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க வந்து பார்த்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். சரி, மறக்காமல் வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வட்ட நண்பா, அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.